Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த கிஃப்ட்டை வந்து ரேண்டம் மெத்தடில் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்னோடய சேனல் வீடியோஸை நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் 11th அன்னைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து கிவ் அவே வின்னரை வந்து நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே வின்னர்ஸையும் நீங்கள் வந்து 11th அன்னைக்கு வரக்கூடிய வீடியோவை வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இனி நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாம் இன்றைக்கு த்ரெட் அண்ட் நீடில் வந்து யூஸ் பண்ணாமல் மல்லிகைப்பூவை நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது. ஃபஸ்ட்டு நாம் அதை கட்டுறதுக்கு லீஃப் வந்து எடுத்துக்கலாம். ரோஜா பூவோட இலை வந்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து நார்மலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கம்பி, அயான் கம்பி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இல்லை, அதோட கொஞ்சம் திக்கானதாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வந்து நமக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை விட மெல்லிஸானது, அதாவது இதை விட திக்கு குறைஞ்ச கம்பி அப்படின்னா நமக்கு கட்டுறதுக்கு வராது. அதனால் நீங்கள் வந்து இந்த திக் அளவில் எடுத்துக்கோங்க. இனி உங்களுக்கு இந்த கம்பியை வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு இந்த மாதிரி அந்த கம்பியை வந்து வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ லென்த் அளவுக்கு போதும் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இனி நம்ம இதில் இந்த மாதிரி கட்டர், இரும்பு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவு லென்த்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். இனி நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டும்போது 2 ஓரத்துலேயும் ரோப் வந்து கட்டுவோம். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக இந்த கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஹோல் வர மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இன்னொரு ஓரத்துலேருந்து நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோக்குறது வந்து இந்த மாதிரி லீஃபாக தான் இருக்கும், இல்லைன்னா ஸ்டெம்மாக தான் இருக்கும். நான் இந்த தடவை லீஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லீஃபை இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லீஃபை வந்து கோத்துக்கலாம். இந்த மாதிரி லீஃப் கோத்துட்டு நம்ம வந்து பூ கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து பூ வந்து உதிராது. இல்லை அப்படின்னா நமக்கு நல்ல டைட்டாக கட்டும்போது இந்த பக்கம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது பூ வந்து. இனி நம்ம பூ வந்து கோக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் வந்து இந்த கோல்டன் கலர் அயான் கம்பி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பூவை சென்டரில் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கோத்துக்கோங்க. பூவோட சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி கோத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான் வரும். ரொம்பவே ஈஸி. த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நீடிலும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து கட்டக்கூடிய கம்பி நீங்கள் கடையிலேருந்து வாங்கி ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஃபுல்லாகவே இதே மாதிரி கரெக்டாக அந்த பூவோட ஸ்டெம்மோட, அதோட அந்த காம்போட சென்டரில் இந்த மாதிரி கோத்துட்டே வாங்க. அப்போ நமக்கு ஒரே அளவில் கிடைக்கும். அதுவும் பூவை வந்து சுற்றி சுற்றி வைங்க. இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் பூ வர மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கட்டியாச்சு. இனி நம்ம இந்த கம்பிக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி பூவை வந்து இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டாச்சு. பாருங்கள், ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம இனியும் கட்டிகிட்டே வரலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கிவ் அவே வின்னர் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நான் வின்னரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜூலை 11th அன்னைக்கு கிவ் அவே வின்னரை நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மெத்தட்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வந்துடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் பார்த்துக்கோங்க. இனி நம்ம ஓரளவுக்கு
பூவை கட்டிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஓரளவு லென்த்துக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு பாதி அளவு லென்த்துக்கு கட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக த்ரெட் அண்ட் நீடில் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இனியும் நாம் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு தொடர்ந்து நாம் வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். ஜடவேணியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ரொம்பவே சீக்கிரமாக கட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜடவேணி ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம். நான் வந்து மல்லிகைப்பூ மட்டும், அதாவது ஜாஸ்மின் ஃப்ளவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்தும் கட்டிட்டேன் பாருங்கள் ஓரளவுக்கு. இனி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கட்டிக்கலாம். நான் வந்து எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு உங்கள்கிட்ட கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த அளவு லென்த்துக்கு கட்டியிருக்கேன். ஜடவேணி வந்து இந்த அளவுலேருந்தே நமக்கு போதும். உங்களுக்கு இதை விடையும் லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கட்டிக்கலாம். இனி எண்டில் வந்து ஒரு லீஃபை வந்து நம்ம வந்து 4ஆக மடக்கி அதையும் கோத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்ட்லேயும் கரெக்டாக கோத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த எண்டில் இருக்க ஃப்ளவர்ஸும் நமக்கு உதிர்ந்து வந்துடாது. இனி அந்த கம்பியை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவுக்கு இந்த எண்டில் வந்து நம்ம வந்து சுற்றி ஒரு சின்ன ஹோல் மாதிரி வர்றதுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு கம்பி விட்டு கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு சின்ன சைஸ் ஹோல் வர மாதிரி வளைச்சி விட்டால் போதும். இந்த மாதிரி இந்த பக்கமும் நம்ம இப்போ வந்து கம்பியை வந்து வளைச்சி விட்டுட்டோம். 2 பக்கமுமே வளைச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து அந்த கம்பி வந்து அப்படியே வரும். இப்போ நம்ம இந்த 2 எண்டுலேயும் ரோப் வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு எண்டில் த்ரெட்டை வச்சு கட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் நம்ம வந்து கட்டிக்கலாம். சேம் மெத்தடில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நீங்கள் இந்த கம்பி வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் பூ இப்போ வேணுமோ அந்த ஷேப்பில் அது இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைஞ்சி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே இருக்கும். ரொம்ப வளைஞ்சி வரணுன்னா அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கூட எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். ஹேர் பின் வந்து ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.